ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம ஏப்ரல் 2025 தமிழ்நாடு சம்மந்தமான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ செஷனை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். முதல் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம் ஒரு 7 டவுன் பஞ்சாயத்துடைய தரத்தை உயர்த்தியிருக்காங்க. ஒரு 7 டவுன் பஞ்சாயத்துடைய தரத்தை உயர்த்தியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலூர், செங்கம், கன்னியாகுமரி, சங்ககிரி, கோத்தகிரி, அவினாஷி, பெருந்துறை, இந்த ஒரு டவுன் பஞ்சாயத்துடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட் 1998, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட் 1998 அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே, இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே தான் இந்த அப்கிரேடேஷனை தமிழக அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கடைசி ஒரு 4 வருஷத்தில் 10 புதிய கார்பரேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 31 புதிய முனிசிபாலிட்டிஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 149 பஞ்சாயத்துகள், 4 முனிசிபாலிட்டிகள், 5 டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மெர்ஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் தமிழக அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது 7 புதிய ஒரு பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து தமிழக அரசாங்கம் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம் ஹார்ன்பில் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான பறவை இருக்குது. இது வந்து தமிழில் இருவாச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பறவையை பொறுத்தவரை இது இந்தியாவிலே அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில், தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் இந்த ஹார்ன்பில் அப்படிங்கிற இந்த பறவையோடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பறவை இனத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் சில பாதுகாப்பு மையம், இந்த இதை பாதுகாக்கிறதுக்காக கன்சர்வேஷன் சென்டர் வந்து கொண்டு வராங்க. இந்த ஹார்ன்பில்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 வெரைட்டி ஆஃப் ஹார்ன்பில் வந்துருக்கு. அந்த 4 வெரைட்டி ஆஃப் ஹார்ன்பில்லை பாதுகாக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, சில சென்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த 4 வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரே ஹார்ன்பில், கிரே ஹார்ன்பில் அப்படிங்கிற இந்த ஒரு ஹார்ன்பில். அதுக்கடுத்து மலபார் பெய்டு ஹார்ன்பில், 3வது இந்தியன் கிரே ஹார்ன்பில், 4வது மலபார் கிரே ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 4 வகையான ஹார்ன்பில் அப்படிங்கிற பறவையை, இந்த 4 வகையான ஹார்ன்பில் அப்படிங்கிற பறவையை பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நிறையா சென்டர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த சென்டர்ஸ் எங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னா, முதல்ல ஆனைமலை டைகர் ரிசர்வ். எங்கே? ஸோ ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலபார் கிரே ஹார்ன்பில், அதுக்கப்புறமா கிரேட் ஹார்ன்பில் அப்படிங்கிற இந்த 2 ஹார்ன்பில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆனைமலை டைகர் ரிசர்வில் ஒரு கன்சர்வேஷன் சென்டர், ஒரு பாதுகாப்பு மையம் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து அத்திக்கடவு பில்லூர் பவானிசாகர் வேலி, அத்திக்கடவு பில்லூர் பவானிசாகர் வேலி அப்படிங்கிற இந்த இடத்துல மலபார் பெய்டு ஹார்ன்பில், மலபார் பெய்டு ஹார்ன்பில் அப்படிங்கிற இந்த ஒரு ஹார்ன்பிலை பாதுகாக்கிறதுக்கும், சத்தியமங்கலத்தில் இந்தியன் கிரே ஹார்ன்பில் அப்படிங்கிற இந்த ஹார்ன்பிலை பாதுகாக்கிறதுக்கு, அப்போ மொத்தம் 3 இடத்துல என்ன, ஆனைமலை, அதுக்கப்புறமா அத்திக்கடவு, அதுக்கடுத்து சத்தியமங்கலம் அப்படிங்கிற இந்த 3 இடத்துல பாதுகாப்பு மையங்கள் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஹார்ன்பில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பறவை. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பறவை தான். இது வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவையை பாதுகாக்கிறதுக்காகவே நாகாலாண்டில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் கூட எங்கே கொண்டாடுறாங்க, நாகாலாண்டில் கொண்டாடுறாங்க. அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் தூய்மை திட்டம், ஸோ 2025 தூய்மை திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் நடத்தக்கூடிய ஒரு மிஷன். இது எதுக்காக, நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு இல்லையா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் மாநில லெவலில் தூய்மைப்படுத்துறதுக்காக, இந்த குப்பைகள், அதுக்கப்புறம் இந்த திடக்கழிவு மேலாண்மை, இந்த மாதிரி தமிழ்நாட்டை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூய்மை மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் வந்து நடைமுறைப்படுத்துகிறா அப்படின்னா, கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட், CTCL, கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட், கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அமைப்புடைய, இந்த திட்டத்துடைய தலைவராக யார் இருக்குது அப்படின்னா, சீஃப் செக்ரட்டரி. ஓகேங்களா, இந்த திட்டம், இந்த தூய்மை மிஷன் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்துடைய தலைவராக யார் இருக்கா, இந்த திட்டத்துடைய தலைவராக வந்து நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி தான் இதோடைய தலைவராக வந்து இருக்கார். இதோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மாநில லெவலில், ஸோ ஸ்டேட் லெவலில் சீஃப் செக்ரட்டரி தலைவராக இருப்பார். அதே மாதிரி மாவட்ட லெவலில் கலெக்டர் வந்து தலைவராக இருப்பார். அதுக்கடுத்து பிளாக் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடி கமிட்டி, ஸோ லோக்கல் பாடி, இந்த கிராம நிர்வாகங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதை வந்து பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன். தூய்மை அப்படிங்கிற மிஷன் எப்போ போட்டிருக்காங்க, 2025 தான் இந்த மிஷன் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக் ரிசர்ச், ஸோ தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு புதுசாக ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை, ஒரு துணைத் தலைவரையும் 5 புதிய மெம்பரையும் வந்து தமிழக அரசாங்கம் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் யார் இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறமா எஸ் ஜெய்சீலன் ஸ்டீஃபன், தென் KA மணிக்குமார், பி கோலப்பன்,
லாஸ்ட்டாக ஏஆர் வெங்கடாச்சலபதி. இந்த விஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற இவர் இருக்கார்லே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச் ஸ்காலர். இவருடைய ஒரு புத்தகத்துக்கு தான் வந்து 2024 தமிழ்நாட்டுக்கான சாகித்ய அகாடமி விருது, தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது 2024 வாங்கினது யாரு? ஏஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற இவர் தான். இவருடைய புத்தகத்தோட பேர், அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகத்துடைய பெயர் என்ன அப்படின்னா திருநெல்வேலி புரட்சியும் வஉசியும். எனது திருநெல்வேலி புரட்சியும் வஉசியும் 1908. திருநெல்வேலி புரட்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக தான் ஏஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற இவருக்கு விருது கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் நியூ இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த இந்த வேளாண் விரிவாக்க மையங்களை புதுசாக திறந்துருக்காங்க. இந்த மையங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான இடங்களில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மலியம் அண்டு காண்டமங்கலம், ஸோ விழுப்புரத்தில், அதுக்கப்புறம் திருச்சுழி, இது வந்து விருதுநகரில், அதுக்கடுத்து புதுக்கோட்டையில் கரம்பக்குடி, கன்னியாகுமரியில் மேல்புறம், தென் ராணிப்பேட்டையில் சோளிங்கூர், லாஸ்ட்டாக கிருஷ்ணகிரியில் தாலி அப்படிங்கிற இந்த ஒரு 8 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, இந்த புதிய ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் இன்டெகிரேட்டட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இந்த சென்டரை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ 7 இடத்துல திறந்துருக்காங்க. இதோடைய மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். மொத்த மதிப்பு எவ்வளோ? 25 கோடி ரூபாய். ஸோ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரி மார்க்கெட்டிங், சீட் சர்டிஃபிகேஷன் மாதிரி நிறையா விஷயங்கள், விவசாயிகளுக்கு தேவையான இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் தானே நியூ இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ். விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தை தமிழக அரசாங்கம் ஒரு 7 இடத்துல 25 கோடி ரூபாய் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2024-2025க்கான இந்திய மாநிலங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ரிப்போர்ட்டை, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ எக்கனாமிக் க்ரோத் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவிலே தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி தான் ரொம்ப அதிகம். ஸோ 2024-2025க்கான பொருளாதார வளர்ச்சியில் இந்திய லெவலில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 9.69. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, 9.69. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ? 9.69 அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியாக வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த சராசரி க்ரோத் ரேட் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய க்ரோத் ரேட் தான் லாஸ்ட் 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கரண்ட் எவ்வளோ? 9.69. எவ்வளோ? 9.69. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில நியூ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புதிய ப்ராஜெக்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கையில் பார்த்துருந்தோம். ஏப்ரல் 6ஆம் தேதி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன காரணத்துக்காக? புதுசாக கட்டப்பட்ட அந்த பாமன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக வந்து வந்திருந்தார் இல்லையா. அந்த சமயத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சில நலத்திட்ட உதவிகளை, சில ப்ராஜெக்ட்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 8300 கோடி. ஸோ 8300 கோடி உள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அடிக்கல் வந்து நாட்டிட்டு போயிருக்காரு. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரயில் மற்றும் ரோட் இதுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளுக்காக எவ்வளோ? கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய். 8300 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், ரயில் கனெக்டிவிட்டி மற்றும் ரோட் கனெக்டிவிட்டிக்கான ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா புதுசாக ஒரு ட்ரெயின் சர்வீஸ் ராமேஸ்வரத்துக்கும் தாம்பரத்துக்கும், ஸோ ராமேஸ்வரத்துக்கும் சென்னை தாம்பரம் இருக்கு இல்லையா, இதுக்கும் இடையிலான புதிய ஒரு ட்ரெயின் வந்து விட போகிறாங்க. அதேமாதிரி நேஷனல் ஹைவே, அந்த ரோட் ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் ஹைவே 40, 332, NH32, NH36 இந்த மாதிரி நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, இந்த நேஷனல் ஹைவேஸை மேம்படுத்துறதுக்கான சில ப்ராஜெக்ட்டும் வந்து இந்த 8300 கோடி ரூபாயில் அடங்கும். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த நீலகிரி வரையாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த நீலகிரி வரையாடு வந்து கிடையாது. இப்போது நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நீலகிரி வரையாடுடைய ஒரு சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க. நீலகிரி வரையாடுடைய ஒரு கணக்கெடுப்பை நம்ம தமிழக அரசாங்கம் கேரளாவும் சேர்ந்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 176 பிளாக்ல இந்த ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தியாவிலேயே இந்த நீலகிரி வரையாடு எங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா எரவிக்குளம் தேசிய பூங்கா. ஸோ
கேரளாவில் மூணார் இருக்கு இல்லையா, மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேஷனல் பார்க் தான் என்ன அப்படின்னா இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க். என்னது இரவிக்குளம் தேசிய பூங்கா அப்படிங்கிற இந்த ஒரு தேசிய பூங்கா. ஸோ இங்கே தான் வந்து இந்த நீலகிரி தார் அப்படிங்கிற இந்த விலங்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த நீலகிரி தாரை பொறுத்தவரை இது வந்து வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. நம்ம ஐயூசிஎனில் நிறைய கேட்டகரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஐயூசிஎன் கேட்டகரியில் வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கதா என்ன இந்த நீலகிரி தார் அப்படிங்கிறது. இது வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இந்த நீலகிரி தார் வந்து இருக்காது. முக்கியமாக இது இந்த மலைகள், நீலகிரியுடைய இந்த மலைகளில் இது பண்ணி வாழக்கூடியது. இதோடைய பாப்புலேஷன் அதிகமாக எங்கே இருக்குது, இரவிக்குளம் நேஷனல் பார்க். ஸோ கேரளாவில் மூணாரில் இருக்கக்கூடிய இரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் தான் இதோடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூ டூரிசம் ப்ராஜெக்ட் 2025க்கான புதிய சுற்றுலாக்கான சில திட்டங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 200 கோடி ரூபாய் நம்ம தமிழக அரசாங்கம் 200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எக்கோ டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு விளைவிக்காமல் இருக்கக்கூடிய டூரிசத்துக்கு பேர் தானே எக்கோ டூரிசம், சுற்றுலா அப்படிங்கிறது எக்கோ டூரிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்கோ டூரிசத்துக்காகவும் அதே மாதிரி இந்த டூரிஸ்ட்டுக்கு தேவையான அந்த ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி உட்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதை டெவலப் பண்ணுறதுக்காகவும் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க 200 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் எதுக்காக மாடர்ன் மேஜர் ரிலீஜியஸ் டூரிசம் டெஸ்டினேஷன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய நம்ம டூரிசம் போகிறதுக்காக கோயில்களை நோக்கி, அதே மாதிரி சர்ச்சஸ், தர்கா இந்த மாதிரியான புனித ஸ்தலங்களுக்கு தான் நம்ம வந்து அதிகமாக வந்து டூர் போவோம். ஏன்னா ஃபேமிலியாக நம்ம போகும்போது மித்த டூரிஸ்ட் பார்க்கெலாம் போகிறத விட புனித தலங்கள் அப்படின்னா நிறைய எல்லாருமே வந்து வீட்டில் வந்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், புனித ஸ்தலத்துக்கு அதிகமாக டூர் வந்து போகிறோம். ஸோ இந்த 200 கோடி ரூபாயில் 100 கோடி ரூபாயை நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த புனித ஸ்தலங்களுக்கு டூர் போகிறதுக்காக தமிழக அரசாங்கம் வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ரொம்ப 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 ஒரு முக்கியமான திட்டத்தை நம்ம தமிழக அரசாங்கம் தொடங்கி வச்சுருக்காங்க. என்ன திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இது நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு மாற்றாக உள்ள ஒரு திட்டம். ஏன்னா இந்த கலைஞர் கைவினை திட்டம் நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்துடைய பேர் என்னன்னா PM விஸ்வகர்மா. என்னது PM விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த PM விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகையான கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக உள்ள ஒரு திட்டம். அவங்களுக்கு ஸ்கில்லு, பணம் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக உள்ள ஒரு திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா PM விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் எலிஜிபிள் ஆகணும். இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் சேரணுமோ அவங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தால் போதும். ஆனால் நம்ம தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் வந்து இதுக்கு ஒரு சில விஷயங்கள் விதத்தில் கொஞ்சம் மாற்றமானது. ஏன் இந்த திட்டம் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் இருக்கும்போது மாநில அரசாங்கம் ஏன் இந்த திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் வந்து இந்த குலக்கல்வி இல்லை குலத்தொழில் வந்து ஆதரிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் தமிழக அரசாங்கம் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் 18 வயசான என்ன போதும், வெறும் 18 வயசு மட்டும் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த திட்டத்தை சேர்ந்துக்கலாம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா 18 வயசு அப்படிங்கிறது ஹையர் எஜுகேஷன் 12வது முடிச்சுட்டு காலேஜோ இல்லை வேறு டிகிரியோ பண்ணுறதுக்காக உள்ள ஒரு டைம் தான் என்ன அப்படின்னா அந்த 18 வயசு அப்படிங்கிறது. ஸோ இந்த 18 வயசில் ஒரு பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ வந்து நம்ம இந்த குலத்தொழில் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிட்டோம், இந்த கைவினை பொருட்கள் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவன் படிக்க மாட்டான். ஸோ அதனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டம், இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மொத்தம் ஒரு 25 வகையான மத்திய அரசாங்கத்தோட இதில் மொத்தம் வெறும் 18 மட்டும் தான் இருக்குது. இதில் 25 வகையான 25 மொத்தம் வந்து ஒரு 25 வகையான கைவினை கலைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த 25 வகையான கைவினை கலைகள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில் எலிஜிபிள். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 இந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னா 50,000 3 லட்ச ரூபாய் 50,000 3 லட்ச ரூபாய் வரை உங்களுக்கு கடன் உதவி வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் அப்படிங்கிறது 35. ஏன்னா 35 வயசு அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சு எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 35 வயசு ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் எலிஜிபிள். என்ன திட்டம், கலைஞர் கைவினை திட்டம். என்னது கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டம். நெக்ஸ்ட்டு நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான பேர்ட் சர்வே ஒரு தேசிய பறவை கணக்கெடுப்பு அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷ்னல் பேர்ட் சர்வே வந்து எடுத்திருக்காங்க. இது எங்கே அப்படின்னா விழுப்புரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஓகேங்களா. விழுப்புரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த திட்டத்தை விழுப்புரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த இன்டர்நேஷ்னல் பேர்ட் சென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து பறவைகள் இருக்குது, எவ்வளோ வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகள் இருக்குது அப்படிங்கிற இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து அகரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கழுவேலி பறவைகள் சரணாலயம். ஸோ கழுவேலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயம். இந்த கழுவேலி பறவைகள் சரணாலயத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய அகரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இந்த சர்வே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது முக்கியமாக எந்தெந்த இடங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கழுவேலி. ஸோ கழுவேலி ஏரி அப்படிங்கிறதுனா ஒரு இந்தியாவுடைய ஒரு ராம்சார் சைட்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல முக்கியமாக. அதுக்கப்புறமா வந்து உப்புள்ளி கிரிக், தென் எதவெட்டு எஸ்சுரி அப்படிங்கிற இந்த முக்கியமான இடங்களில் இன்டர்நேஷ்னல் பேட் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஒரு முக்கியமான டசில் வந்து போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா தமிழக அரசாங்கம் நம்ம சட்டசபையில் பாஸ் பண்ண ஒரு 10 பில்லுக்கு ஒரு 10 பில்லுக்கு ஆளுநர் என்ன பண்ணல அப்படின்னா கவர்னர் வந்து அசன்ட் வந்து கொடுக்கல. கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்காம சில பில் அப்படியே கடப்பில் போட்டிருந்தார், சில பில்லை பிரசிடென்ட் கிட்ட வந்து கொடுத்துருந்தார். இந்த மாதிரி ஒரு 10 பில்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுநர் வந்து எந்த விஷயமே பண்ணாமல் இருந்தாங்க. அதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கேஸில் ஆளுநரை கண்டித்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆளுநர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆளுநரை கம்பேர் பண்ணும்போது மாநிலத்துடைய சட்டசபைக்கு தான் வந்து பவர் வந்து அதிகம். ஸோ ஆளுநர் வந்து பில் வந்து ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான காரணம் இருக்கணும். அதேமாதிரி ப்ராப்பரான டைம் ஃப்ரேமில் பில்லை வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி இந்த நம்ம தமிழக ஆளுநர் வந்து பண்ணி வச்சிருந்த இந்த 10 பில்லையும் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டாகவே வந்து முன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை ஆர்டிகல் 142 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் இருக்குது. இந்த ஆர்டிகலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தானாக முன் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். அந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து சட்டம் ஏற்றுறதுக்கு, லா மேக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி, பார்லிமெண்ட்டில் லா மேக் பண்ணால் அந்த லாக்கு வந்து என்ன வேலிடிட்டியோ அதே மாதிரி ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து வேலிடிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 10 பில்லுமே வந்து பாஸ் ஆனதாக சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கவர்னரோட சைன் இல்லாமல் இந்த 10 பில்லுமே என்ன ஆயிடுச்சு, இப்போ பாஸ் ஆகி தமிழக அரசாங்கம் இந்த 10 சட்டத்தையும் 10 மசோதாக்களையும் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து முக்கர் குரோக்கடைல் பாப்புலேஷன் ஸ்டடி. ஸோ முக்கர் அப்படிங்கிறது முதலைகளில் ஒரு வகை. ஸோ முதலையில் எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. முக்கர், கரியல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. ஸோ இதில் அந்த முக்கர் குரோக்கடைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முதலை வகை. இந்த முதலை வகையோட பாப்புலேஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த சர்வேல அந்த முக்கர் குரோக்கடைல் அப்படிங்கிற இந்த குரோக்கடைலோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் இந்த குரோக்கடைலுக்கும் இடையில் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முக்கர் குரோக்கடைலை பொறுத்தவரை இதோடைய பாப்புலேஷன் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் இந்த முக்கர் குரோக்கடைல பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரண்டாவது தர்மபுரியில் ஒகேனக்கல். ஸோ ஒகேனக்கல்ல இதோடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து திருப்பூரில் அமராவதியில் ஒரு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ஆனைக்கரை, தஞ்சாவூரில் ஆனைக்கரை அப்படிங்கிற இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த ஆனைக்கரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ். ஏன் அப்படின்னா இந்த பிளேஸில் நம்ம தமிழக அரசாங்கம் முதலைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மையத்தை தமிழக அரசாங்கமே கொண்டு வராங்க. ஆனைக்கரை. ஸோ ஆனைக்கரை அப்படிங்கிற பகுதியில் தமிழக அரசாங்கம் முதலைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு மையத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அடுத்து ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பற்றி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 3 வருஷம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அரசாங்கம், நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் வந்தாங்க இல்லையா, இவங்க வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 30% தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறாங்க இல்லையா, 11th 12th முடித்து காலேஜ் போகிறாங்கல்ல, அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து லாஸ்ட் 3 வருஷத்தில் 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த என்ரோல்மெண்ட் 2021 45% இருந்த என்ரோல்மெண்ட் வந்து இப்போ 74% மாறி இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழக அரசாங்கம் இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா அந்த புதுமை பெண் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம், அதே மாதிரி தமிழ் புதுவன் அப்படிங்கிற இந்த 2 திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 2 திட்டத்துடைய தாக்கம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டத்திலையும் சரி தமிழ் புதுவன் திட்டத்திலையும் சரி 6வதுலேருந்து 12வது வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க காலேஜ் படிக்கிற வரை, அவங்க யூஜி முடிக்கிற வரை மாதம் அவங்களுக்கு 12,000 ரூபாயிலோ 12,000 rupees நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. என்ன திட்டம், புதுமை பெண், தமிழ் புதுவன், இந்த 2 திட்டத்துடைய தாக்கத்தினால தான் 30% தமிழ்நாட்டில் இந்த எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் கேள்வி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா குரியன் ஜோசப் கமிட்டி. ஸோ தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியோடைய பேர் என்ன அப்படின்னா குரியன் ஜோசப் கமிட்டி. ஸோ குரியன் ஜோசப் அப்படிங்கிற இவருடைய தலைமையில் தான் தமிழக அரசாங்கம் இந்த கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் இருக்கு இல்லையா, மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துறதுக்காக சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிட்டிக்கு பேர் தானே குரியன் ஜோசப் கமிட்டி. ஸோ குரியன் ஜோசப் கமிட்டி அப்படிங்கிறதுக்காக மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துறதுக்காக சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை மேம்படுத்துறதுக்காக போடப்பட்ட கமிட்டிக்கு பேர் தானே குரியன் ஜோசப் கமிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக எக்கச்சக்கமான கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டிலாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் முதல்ல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆராயறதுக்காக 1969 திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு கமிட்டி போடுறாங்க. இப்போ 1969 அந்த கமிட்டியோடைய பேர் என்ன அப்படின்னா ராஜமன்னார் கமிட்டி. என்னது ராஜமன்னார் குழு, ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி 1969 தமிழக அரசாங்கம் வந்து போடுறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மத்திய அரசாங்கம் 1983 மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்காக சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2007 புஞ்சி கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை மத்திய அரசாங்கம் வந்து போடுறாங்க. ஸோ இந்த கமிஷன் எல்லாமே எதுக்காக போடப்பட்டது? மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக போடப்பட்டது. ஸோ இந்த வகையில் இப்போ ரீசெண்டாக மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு 2025 போடப்பட்ட கமிட்டிக்கு பேர் தலைவர் யார்? குரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அப்படிங்கிறவங்க தலைவர். அதனால் குரியன் ஜோசப் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த கமிட்டிக்கு வச்சிட்டாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், இவர் வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர், இவர் தான் வந்து சேர்மன். அதுக்கப்புறமா அசோக் வர்தன் ஷெட்டி அப்படிங்கிற இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுக்கடுத்து நாகநாதன், இவங்க எல்லாமே வந்து 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்கான கமிட்டியுடைய மெம்பர்ஸ். ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா இப்போது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இதில் ஆல்ரெடி எஸ்சி எஸ்டி உமன் இந்த 3 நபர்களுக்கும், இந்த 3 கேட்டகரியை சார்ந்தவங்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் 33 ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா. ஆனால் யாருக்கு ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா டிசேபிள்டு பீப்புளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துலேயும் சரி முனிசிபாலிட்டிலையும் சரி இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர் வர எதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் 30 மாற்றுத்திறனாளிகள் தான். இதனால் வெறும் 30 மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாடிஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாற்றுத்திறனாளியுடைய பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஆண்டுகளில் 2 மாற்றுத்திறனாளிகள் நாமினேட் பண்ணுவாங்க. அது எத்தனை அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ மாற்றுத்திறனாளிகளை எலெக்ஷன் இல்லாமல் இப்போ ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை நாமினேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தமிழக அரசாங்கம் 2 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. 1998 இந்த அர்பன் பாடிஸ்க்கான ஒரு பில் இருக்கும். அடுத்து 1994 பஞ்சாயத்துக்கான ஒரு பில் இருக்கும். இந்த 2 பில்லையும் தமிழக அரசாங்கம் இந்த 2 பில் கொண்டு வந்து இதில் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாயத்துலேயும் சரி முனிசிபாலிட்டியில் எல்லா லெவல்லையுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும், அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நாமினேட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025. தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசியை தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி அப்படிங்கிற இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடை ஸ்பேஸ் ஹப்பாக மாற்றணும், தமிழ்நாடை ஒரு ஸ்பேஸ் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசி. இதோடைய முக்கியமான நோக்கங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த ஸ்பேஸ் செக்டரில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு இருக்கணும். எவ்வளோ? 10,000 crore வந்து முதலீடு இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக 10,000 வேலைவாய்ப்புகள், ரெண்டுமே 10,000 தான். 10,000 கோடி முதலீடு கொண்டு வரணும், அதே மாதிரி 10,000 வேலைவாய்ப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், எல்லா இண்டஸ்ட்ரியும் முன்னாடி இருக்க மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்பேஸ் பே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இது ஸ்பேஸ் பே அப்படின்னா இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் மாதிரியான உள்ளதான் ஸ்பேஸ் பே. இப்போது தமிழக அரசாங்கம் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகரில் இந்த ஸ்பேஸ் பே தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ 2025 பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு புதுசாக 642 புதிய ஹெல்த் சென்டர், புதிய சப் ஹெல்த் சென்டர், எவ்வளோ
642 ஸோ 642 புதிய சப் ஹெல்த் சென்டர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 500 பிஜி மெடிக்கல் சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 500 பிஜி மெடிக்கல் சீட்டை இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ப்ளஸ் புதுசாக 13 கவர்மெண்ட் காலேஜ் ஓகேங்களா. ஸோ புதுசாக ஒரு 13 கவர்மெண்ட் காலேஜ் மற்றும் கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலையும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதேமாதிரி ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக செப்பரேட்டாக விஷயங்கள் பண்ணுறாங்க. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 14 வயது உள்ள சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, பெண்கள், அவங்களுக்கு 14 வயது உள்ள சிறுமிகளுக்கு தமிழக அரசாங்கம் இந்த செர்விக்கல் கேன்சருக்கான ஒரு தடுப்பூசி, செர்விக்கல் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ்க்கு எதிரான ஒரு தடுப்பூசியை 14 வயசில் தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே 2025 பட்ஜெட்டில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட முக்கியமான திட்டங்கள். ஓகே, ஸோ அடுத்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் 2025, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான சமிட் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்புடைய ஃபவுண்டர் எல்லாமே வந்து பங்கேற்றிருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ ரீஜனல் இனோவேஷன் சென்டர், இந்த ஸ்டார்ட் அப்லாம் இது பண்ணுறதுக்காக அதேமாதிரி புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக நியூ ரீஜனல் இனோவேஷன் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டரை தமிழக அரசாங்கம் தூத்துக்குடியில் வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், ஹோசூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கடலூர் இந்த பகுதிகள் எல்லாமே இந்த சென்டர் வந்து இருந்துச்சு. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அப்கிரேட் வந்து தமிழக அரசாங்கம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து டிஎன் ஸ்டார்ட் அப் சமிட் 2025 இதை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அடுத்து மலரும் புன்னகை. ஸோ மலரும் புன்னகை அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் விருதுநகர் மாவட்டத்துடைய கலெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலரும் புன்னகை அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி வச்சுருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ பள்ளி குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாய் சுத்தத்தை பற்றி, பல்லை எப்படி பாதுகாக்கிறது, பல்லுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி வாய் சுத்தத்தை பற்றி இது பண்ணுறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த மலரும் புன்னகை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த பல்ல குறைபாடுகள் இருக்கோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த திட்டத்துக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய காரியக்கிரம், ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய காரியக்கிரம் அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்துடைய ஒரு திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க மலரும் புன்னகை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை விருதுநகர் அரசாங்கம் வந்து பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் உறுதுணை. ஸோ உறுதுணை அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம், உறுதுணை லோன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஸ்கீமை நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த உறுதுணை ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா இது 25 கோடி ரூபாய் மதிப்பிலான லோன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தானே உறுதுணை அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஸ்கீம். இது யாருக்கு, இந்த உறுதுணை ஸ்கீமில் யாருக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர்கள், ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன இந்த உறுதுணை அப்படிங்கிறது. இது ஆதி திராவிடர்கள் பழங்குடியினரில் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்கன்னா கிடையாது. இதில் யாரெல்லாம் வந்து தொழில் முனைவோர்களாக விருப்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு என்டர்பிரனர் ஆகணும், ஒரு ஸ்டார்ட் அப் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி தொழில் முனைவோர்கள் ஆகிறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன உறுதுணை அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமு. ஸோ இதில் லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, கூட்டுறவு வங்கிகள், இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலிமா லோன் வந்து கொடுக்குறாங்க வித் சப்சிடி. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது, இல்லை 10% இருக்குது அப்படின்னா அதில் 5%, 3% இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க சப்சிடி வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ஃபைனான்ஸ் வந்து நேஷ்னல் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு கீழே, நேஷ்னல் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டு கீழே தான் இதோடைய ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தோடைய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம ஏப்ரல் மந்தில் மிஸ் பண்ணப்பட்ட ஒரு சில டாபிக் இருக்குது, அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய எபிசோடில் நம்ம தமிழ்நாடுடைய பட்ஜெட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ்நாடுடைய எக்கனாமிக் சர்வே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை தொடர்ந்து நிறையா பேர் எக்கனாமிக்ஸ் வரை கேட்டதுனால இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து எக்கனாமிக்ஸ் முடிஞ்சு பட்ஜெட் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேயோடைய ஃபுல் டாபிக் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 1க்கு மே ஃபஸ்ட் வீக் வர உள்ள டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. அதே குரூப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு நீங்கள் ஜூன் ஃபஸ்ட் வீக் உள்ள டாபிக் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.